இங்க ஒரு பொண்ணு தரையில மாட்டிருந்த கட்டையில இடிச்சு கீழே விழுந்துடுறா. அவ கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இத பார்த்த அம்மா அவளுக்காக மருந்து எடுக்க போறாங்க. அப்ப ஓபன்ல இருந்த அந்த கட்டை அதுவாவே க்ளோஸ் ஆகுது. இந்த பொண்ணு அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அப்ப அவ அம்மா அங்க வந்து அவளுக்கு மருந்து போடுறாங்க. அவ அப்பாவோ அந்த கட்டையை ஆணிய வச்சு அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது. இந்த பொண்ணு அந்த கட்டையை பார்த்துட்டே தான் இருக்கிறா. அன்னைக்கு நைட் இவ பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நூல் தொங்கிட்டு இருக்கத பாக்குறா. அதை பிடிச்சு இழுத்ததும் அதுல குட்டியா ஒரு பை வருது. அந்த பையில அடிபட்டதுக்கு போடக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இவ யார் இதெல்லாம் எடுத்ததுன்னு தெரியாம அதை கீழே போட்டுறா. அன்னைக்கு நைட் அவ தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த கட்டை ஓபன் ஆகுற சத்தம் கேக்குது. இவ எழுந்து போய் காலால அழுத்தி அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் தூங்க போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த கட்டை ஓபன் ஆகுற சத்தம் கேக்குது. இவ அடிச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறா. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சத்தம் தான் கேக்குது. இவ என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கட்டை கடியில லைட் போட்ட மாதிரி வெளிச்சம் தெரியுது. இவ கிட்ட போய் அந்த கட்டையை ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க குட்டியா ஒரு ரூமே இருக்கு. அங்க இருக்கிற டேபிள் கடியில குட்டியா ஒரு உருவம் ஒளிஞ்சிருக்குது. அது இவளை பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிட்டே அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற ரூமுக்கு போயிருது. இவ அது கிட்ட பயப்படாத, நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றா. அப்பவும் அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகியிருந்ததால இவ போன்ல டார்ச் ஆன் பண்ணி உள்ள இருக்க எல்லாத்தையுமே பாக்குறா. அங்க இருக்க டேபிள் மேல எல்லாம் ரத்தமா குட்டி கிடக்கு. இவ அது என்னன்னு பாத்துக்கிட்டு அந்த கட்டை திருப்பி பாக்குறா. அந்த ஆணில ஒரு குட்டி பொண்ணு மாட்டிக்கிட்டு வழியில கத்திக்கிட்டு இருக்கா. இவ அந்த பொண்ணு அதுல இருந்து எடுத்ததும் இவ கையில ரத்தமா இருக்கதை பார்த்து பயந்து அந்த குட்டி பொண்ணு கீழே போட்டுறா. அந்த குட்டி பொண்ணும் மேல இருந்து அந்த ரூம்குள்ள விழுந்ததால இப்ப அவ இறந்துடுறா. இதை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் லைட் ஆன் பண்ணி இறந்து போன அவங்களோட பொண்ணை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோவமா அவளை பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அப்பா சிரிச்சுக்கிட்டே, பயப்படாதீங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னில, பட் இப்படி பண்ணிட்டியேன்னு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா மேல ஏறி வராரு. இவ பயத்துல கத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. அவரும் மேல வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இவளை குத்த பாக்குறாரு. அப்ப இவ கத்துற சத்தம் கேட்டு இவளோட அப்பா அங்க வந்து அந்த குட்டி பொண்ணோட அப்பாவை மிதிச்சு கொன்றாரு. இவளும் தப்பிச்சிட்டோம்னு பெருமூச்சு விட அப்ப அந்த ரூம்ல நிறைய இடத்துல இருந்து கட்டை ஓபன் ஆகி எல்லா பக்கமும் லைட்டா எரிய ஆரம்பிக்குது. இவங்கள மாதிரி குட்டியா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை கொல்றதுக்காக வர்றாங்க.